இந்த வார்த்தை வசனங்களை அல்லது தியானிக்கும்படி கொடுத்திருக்கும் இந்த நாளுக்காக நன்றி செலுத்தினாங்க. அல்லது நீ சொன்ன இதெல்லாம் இன்று என்னோட கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லி கல்யாணத்துக்கு சொன்னாங்க. அதுபோல் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உங்கள் மெடித்தில் வந்து உங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரை எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்லதாக. சிலுவை பற்றிய உபதேசம் 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, லட்சிய போய் நமக்கோ தேவபலனாய் இருக்கிறது. ஆமென். துன்மார்க்க சாய்கிறது ஒரு எசேக்கியேல் 18:23. துன்மார்க்க சாய்கிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்ப கிடைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்க கடைசி நேரத்தில் வந்து மனம் திரும்பி அவர் வந்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுறது வந்து கிடைப்பாங்க. அதாவது நீதிமொழிகள் 18:23 சொல்லுது, 23:18 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதுதான் வந்து கல்ல வந்து கடைசி நேரத்தில் வந்து அதுதான் அவனுக்கு கிடைச்சிருக்கிறது வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. அவன் ஞானஸ்தானம் எடுக்கல, உபதேசம் கேட்கல, எதுவும் பண்ணல. ஆனால் ஆண்டவர் கடைசி நேரத்தில் பார்க்குறான். ஆண்டவரை பார்க்குறான். என்ன பார்க்குறான்னா ஆண்டவர் வந்து கடைசி நேரத்தில் பிதாவியர்களை மன்னியும் கடைசி நேரத்தில் ஒரு வார்த்தை பார்க்கும்போது அப்போ அவன் சொன்னான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருள். ஆண்டவர் நினைத்தருள் போது அவன் சொன்ன ஆண்டு சொல்றாரு, நினைக்கல இன்னும் என்னோட கூட நீ இன்று பரதேசியில் என்று சொல்ற இடம் வந்து ஒரு ஆசிய புத்தகம் உப்பரிகை ஸ்தலம், இலைப்பாறுதல் இடம். அந்த இலைப்பாறு இடத்துல ஆண்டவர் கல்ல வந்து போனான். கடைசி நேரத்தில் போ நீங்கள் வந்து அறிக்கையிட்டு போனீங்கன்னா பரதேசி தான் இருக்கும். பரதேசத்துக்கும் இலைப்பாறு பண்ணுறாங்க. ஐ மீன் முதலாக பரதேசியில் போனது யாருன்னா கல்லாங்க. ஐ மீன் அதில் வந்து சொல்லுது எதை பற்றி சொல்கிறேன்னா லூக்கா 23:43 அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 43 அது முன்னாடி ஒரு வருஷம் வந்து 40 வருஷம் 33. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரும் பயப்படுற பயம் வந்து கடைசி நேரத்தில் அவனுக்கு வருது. ஆமென். கடைசி நேரத்தில் நம்ம வந்து வேதத்தை நம்ம ஆண்டவர் கையில் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து நமக்கு வேதத்தை படிக்கும்போது நமக்கு அந்த பயம் வரணும். ஆமென். ஒருத்தர் பேசும்போதும் ஒருத்தர் வந்து கண்டிக்கும் போதும் நம்ம வந்து அந்த தேவனுடைய பயம் வந்து நமக்கு தேவனுக்கு பயம். ஒருத்தர் பேசும்போது வந்து ஆண்டவர் கேட்கறான்னு ஒரு பயம் இருக்கணும், ஆண்டவர் பார்க்கறான்னு ஒரு பயம் இருக்கணும். ஆமென். அடுத்து வந்து நான் சொல்றது வந்து நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் என்ன அடைகிறோம், இவரோ தகாதவற்றையும் கடிந்து கொண்டு நம்ம வந்து நியாயத்தின்படி நம்ம தண்டனை கேட்டது நல்லதுதான் அனுப்பிது. ஆமென். நாம் வந்து 1 யோவான் 1:8 படிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாவத்தை அறிக்கை விட்டோம்னா அவர் வந்து உண்மையும் நீதி உள்ளார், அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதி உள்ளார். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, நீ என்றுடன் அடுத்து வந்து மத்தேயுல சொல்லும்போது 27:42-44 வந்து 27:42-44
கல்லறை மிஞ்சித்தார்கள். முதல்ல படிச்சது கல்லறை மிஞ்சித்தார். கல்லறைனா அப்போ 2 பேரும் மிஞ்சிருப்பாங்க. மிஞ்சிருக்கும் போது அப்போ வந்து இவருடைய மன்னிப்பு போனதை பார்க்கலாம். ஆவின் கனி வெளிப்படுது. நமக்கு ஆவின் கனி அப்போ வெளிப்படுது. நம்ம வந்து தூசிக்கும் போது, நம்ம தண்டிக்கும் போதோ, நம்ம வந்து அதை வந்து இகழாக பேசும்போதோ நம்முடைய ஆவின் கனி அப்போ வெளிப்படணும். ஆவின் கனியோ அன்பு, சமாதானம், அந்த கனி வந்து அவன் பார்க்கலாம். பண்ணும்போது அப்போ வந்து மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். அப்புறம் வந்து கடைசி நேரத்தில் வந்து அவன் வந்து செஞ்சாலும், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு எதனா ஒரு ஏழரை முன்னாடி வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணோம், நம்ம என்ன நோக்கத்தில் போனோமோ அந்த நோக்கத்தை நம்ம போனோம். ஆண்டவர் வந்து சிலுவைகளுக்கு கடைசி வரையும் பாடல் படுறோம், ரத்தம் சிந்தனம்னு சொல்லிட்டு அவருடைய இது அவருடைய என்னது அவருடைய வந்து எண்ணம் அதற்கு குறுக்க வந்து நிறைய பேர் வருவாங்க. நீ வந்து தேவனுடைய குமாரா, நீ சிலுவை எப்படி இறங்கி வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உன்னை ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, ஒன்றும் பேசாமல் இருக்காரு.